ஷேய் எப்பா யமதர்மன் கணக்கு அரசு வேலை பார்க்குற கைலாசத்துலேருந்து கையெழுத்து போட்டவனுக்கு பூரா இதுதான் தக்க தண்டனை. கை ரெண்டையும் திருக்கி விட்ருவான். இராணுவ வானரப்பட தரப்பட விமானப்பட புது கவர்மெண்ட்டு கைலாசத்தில் கைலங்கிரியில் நீதி அரசர் போட்டு கணக்கு, கடவுள் போட்ட கணக்கு. 2 கையை திருக்கி விட்ருவாங்க, வலது கை இடது கை. ஏன்னா வலது கையில் எழுதுதான், இடது கையில் எழுதிட்டு வலது கையிட்ட தின்னுட்டு இடது கையிட்ட கழுவுதான், கழுவிட்டு போயிருதான். அப்போ இவனை திருக்கியாச்சுன்னா கழுவ முடியாது. நக்குடா அரசு ஊழியர், உன்னை பிடிச்சா தாண்டா அரசியல்வாதி பூரா மாட்ட போகிறான். அதுக்கு தான் யமதர்ம நான் இந்த பதவியில் வாங்கி உட்கார்ந்துருக்கேன். அரசு ஊழியர்களுக்கு தலைவர் நான் தான். அப்போ கணக்கு தமிழ்நாடுனா தமிழ்நாடு, டெல்லினா டெல்லி, ஊடாளப்பட்ட மாநிலம் ஆந்திரா, கர்நாடகா, ஒவ்வொரு ஸ்டேட்டுகளுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் யமதர்ம கவர்மெண்ட் ஊழியருக்கு நான் தான் தலைவன். இப்போ பூரா சேட்டை பண்ண பூரா வெளியே எழுத்து வரும். சின்ன கையெழுத்து போட்டாலும் சும்மா சிம்பிளாக இந்த கணக்கு தானே சும்மா அப்படி கையெழுத்து எல்லா கணக்கு வழக்கும் வெளியே மாட்டி வருவோம். அரசு ஊழியர் எல்லாமே பஸ்ஸு போக்குவரத்து கழகம் எல்லாத்துலேயுமே சீப்பு வச்சுட்டு அரசுன்னு போட்டு போகிறானா அரசு ஊழியர் எல்லாரும் இப்போ மாட்ட போகிறான். இதில் தலைவராக நான் உட்காந்துட்டேன். பூதத்தி அரைக்கி நான் உட்காந்தவொடனே ஆட்டாமடிக்கு எழுத்து வெளியே இருந்தோடனே 2 கை அரசு ஊழியர்களுக்கு திருக்கி விடணும். இவனுங்களுக்கு முதல் சட்டம் இவங்களுக்கு தான், அரசு ஊழியர்களுக்கு இவனுங்களுக்கு தான் முதல் சட்டம். ஏன்னா ஒன்றுமே பார்க்கல, அங்கே ஆஃபீஸில் உட்காந்து காலை 2 பிளந்து ஜாலியாக பேசி பெண் வேறு போட்டிருக்கேன் ஆணையம் போட்டிருக்கேன் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் குழாயி அரசு ஊழியர்கள் கொஞ்சம் குழாயி முத்தம் கொடுத்து இத்தனை லட்சம் வருமானு முத்தம் கொடுத்துட்டு காலையில் வந்து உட்காருதான் 10:30 டயத்தில், மாலையில் 5 மணி மாலை டயத்தில் 5 மணிக்கு வீட்டை பார்த்து போயில பையில் 2 பக்கமும் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் டெய்லி சொருகிட்டு போய் வீட்டில் போய் தேய்ச்சி மோந்து வாக்கான். ஆணும் பெண்ணும் அரசு ஊழியர்கள் தேய்ச்சி மோந்து பார்த்து நக்கிட்டு போகிறான். அப்போ இந்த இவனை போட்ட கையெழுத்து பூரா சிட்டி கிராமத்தில் எவனு கையெழுத்து போட்டுருக்காங்கிற கணக்கு பிடிக்கல. சிட்டி கிராமத்தில் எல்லாவனும் உள்ளே மாட்டுவான். இதுதான் கணக்கு. போட்டாச்சுரா கணக்கு முக்கால்